தூக்கம் வருது. பிள்ளையாருக்கு முன்னால உட்கார்ந்து இப்படி உறக்க வருதா உங்களுக்கு? ஆமா. இப்படி தூக்கம் வருது. சாப்பாடு சாப்பாடு எந்த சாப்பாடு? மத்தியானம் சாப்பிட்டு சாப்பாடு. மத்தியானம் நல்ல சாப்பாடு. சம்பாதி சாப்பாடு. இன்னும் அப்படி இருக்கு. பாயாசம் சாப்பிட்டியா? அம்மா சாப்பிட்டேன். வெயில போட்டு காலையில் வாங்கி சாப்பிட்டேன். அப்பத்தை நொறுக்கி ஒரு வருஷம் முடிச்சுட்டேன். மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடுக்கு இப்பவும் உங்களுக்கு தூக்கம் வருதுல்ல? சாப்பாடு நல்ல சாப்பாடு. எல்லாரும் பாதி அவங்க தூக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்படியேதான் தெரியுது. இருக்காங்க. என்ன அநியாயமா இருக்கு. ஏகப்பட்ட மக்கள் குடிக்கிறாங்க. இருந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் இல்லாம ஏகப்பட்ட ஆள் இருக்காங்க. தூங்குக்கூடிய ஆட்களை வந்து செல்போன்ல பார்த்தேன். யாராவது நீங்க வீட்டுல தூங்கும் போது உங்களை எழுதிக்கிட்டே இருந்தா இந்த சட்டத்தின்படி இந்த பிரிவின்படி நீங்க கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு போடுங்க. அப்படியா கொடுத்தாங்க? எனக்கு தெரியாம போச்சு. நான் பொண்டாட்டி என்ன ஓயாம எழுப்பிட்டு இருக்கா சொல்லும் போது அவன் மேல ஒரு பேசி கொடுக்கணும். கேட்டு கொடுக்கணும். அவன் நல்ல தூங்கும் போது எழுப்பிக்கிட்டு அழைச்சிருக்காங்க. வாங்க எண்ணெய் வாங்கிக்குவாங்க. தண்ணி வாங்கிக்குவாங்க. வாங்க அப்படின்னு எழுந்தப்படுத்தா விருந்தாரு. வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்கோம். ஓயாமல் எழுப்பிக்கிட்டு நான் ஒரு கேஸ் கொடுக்க போறேன் பாருங்க. பொண்டாட்டி சொல்லுங்க.